Welcome back to another one. நம்ம வீடியோ பார்க்குறது எல்லாருமே arigatou gozaimasu. குராமா இந்த ஒரு நைன்டீன் ஃபாக்ஸ்னால ஒருத்தரோட வாழ்க்கையை மொத்தமாக மாறி எப்படி எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய மான்ஸ்டர்னு சொல்லப்படுற இந்த மிருகத்துக்கும் மறுபக்கம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு மிருகமாக இருந்த நைன்டீன்ஸை தன்னோட ஒரு பாதியாக மாற்றி தன்னோட பிரதராக மாற்றுறவர் தான் நோட்டோ உசுமாக்கி. ஆக்ரோஷத்தோட உச்சியில இருந்து ஷினோபி வேர்ல்டோட அச்சுறுத்தலாம் இருந்து இன்னைக்கு அதே ஷினோபி வேர்ல்டோட சேவியராக மாறி அந்த ஷினோபி வேர்ல்டுக்காகவே உயிரை விட்ட நைன்டேர்ஸுங்கிற குராமாவோட வாழ்க்கை கதையை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோட எண்ணில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிருப்போம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஸ்டோரி ஆயிக்கோங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னால பூமியில மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு. யுத்தம்னா ஆயிரக்கணக்கான வீரர்கள் சண்டை போட்ட யுத்தம் இல்லை. ஒரு அம்மாவுக்கும் அவங்களோட 2 பசங்களுக்கு இடையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான யுத்தம். அவங்க சாதாரணமான மனிதர்கள் கிடையாது, கடவுளுக்கு நிகரான சக்தி உள்ளவங்க. அவங்க தான் காவியா உச்சுசுகி, அவங்க பசங்களான ஹாகரமோ அப்புறம் ஹாமரோ உச்சுசுகி. இந்த யுத்தத்துல மகன்கள் ஜெயிச்சு அம்மாவை சிறப்பிடிச்சு நிலவுக்கு அனுப்பிடுறாங்க. காவியா அவங்களோட அல்டிமேட் வெப்பனா யூஸ் பண்ற டென்டென்ஸ்ங்கிற டிவைட்ரிய ஹாகரமோ உச்சுசுகி கிரியேஷ் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படிங்கிற அவரோட அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணி அதை 9 பாகங்களா பிரிச்சாரு. அந்த 9 பாகங்கள் தான் அந்த 9 விதமான டெய்ல்டு பீஸ்ட். அதுல குராமா தான் 9 டெய்ல்டு பீஸ்ட். அவங்க தான் அப்பதான் இந்த பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இப்ப முட்டைக்குள்ள கருவுல இருக்கிறாங்க. அதை ஹாகரமோ அவரோட உடம்புக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தரையும் தான் பிள்ளைகளை நினைச்சு அவங்களுக்கு பேர் வைக்கிறாரு. இப்படியே காலங்கள் ஓடுத்து ஹாகரமோக்கு வயசாகி அவரோட கடைசி காலகட்டத்துல அந்த ஒவ்வொரு பீஸ்ட் கிட்டையும் என்னோட நேரம் முடிய போகுது, இனி நீங்க தான் உங்களையும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாரு. அதுபடியே ஹாகரமோ கொஞ்ச நாள் இறந்து போயிடாரு. அப்படியே காலம் ஓடுது. 1100 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு. குராமாவும் அந்த காட்டை பாதுகாத்துக்கிட்டு அங்கேயே வாழுது. காலப்போக்குல அந்த இடம் லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஆட்சிக்கு கீழே வருது. மக்களோட ஜனத்தொகை அதிகமானதால காடுகளெல்லாம் அழிச்சு மக்கள் குடிபுக ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச நைன்டெயில்ஸ் மக்களுக்கு இடையில பல சேதங்கள் பண்ணுது. அது இந்த தன்னோட மாஸ்டர் ஹாகரமோ சொன்ன மாதிரி காடை பாதுகாக்க தான் நைன்டெயில்ஸ் இப்படி பண்ணுது. ஏன் மனிதர்கள் எல்லாம் தாக்குது அப்படின்னா நைன்டெயில்ஸ் முதலும் கடைசியுமா பார்த்த மனுஷன் தான் அது ஹாகரமோ மட்டும் தான். நைன்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். இப்போ மனிதர்களை அது தப்பானவங்களா பார்க்குது. காரணம் காடுகளா அழிச்சு வீடுகளை கட்டினதுனால. அதுக்கப்புறம் மக்கள் நைன்டெயில்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொடூரமான மிருகம் சொல்லி முத்திர குத்திட்டாங்க. ஷினோபிஸ்லாம் உருவான சமயத்துல தான் நைன்டெயில்ஸை பார்த்து பயப்படுறதை நிறுத்திட்டு அதை ஆயுதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹிரன்க்ளோன் வில்லேஜ் சேர்ந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸை நைன்டெயில்ஸை பிடிச்சிட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் ரேக்காக அனுப்பியிருப்பாரு. அவங்களும் நைன்டெயில்ஸ் கூட சண்டை போட்டு பிடிக்க பாக்குறாங்க. ஆனா நைன்டெயில்ஸ் அவங்கள முழுசா முழுகிறது. ஆனா அவங்க 2 பேரும் சாகல. 2 பேருமே நைன்டெயில்ஸோட வயிற்றுக்குள்ள கிட்டத்தட்ட 2 வாரம் இருந்தாங்க. அதோட உறுப்புகள் எல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு 2 வாரம் உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நைன்டெயில்ஸ் தலைமுறைவாகவே வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் மாதரா நைன்டெயில்ஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரோட ஷேரிங்கான யூஸ் பண்ணி நைன்டெயில்ஸை அவர் கண்ட்ரோல்ல எடுத்து ஆஷிராமா கூட யுத்தம் செஞ்சாரு. அந்த யுத்தம் பல நாள் நடந்துச்சு. அந்த யுத்தத்தால அங்க இருந்த இடம் மொத்தமே உள்குலைஞ்சு போச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஃபயல் வேலி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆஷிராமா மாதரா 2 பேருக்குமே ஒரு பிரம்மாண்டமான செயலோட வச்சாங்க. அந்த யுத்தத்துல லார்ட் ஆஷிராமா செஞ்சு மாதராவை தோக்கடிச்சு நைன்டெயில்ஸை மாதராவோட கட்டில இருந்து விடுவிச்சாரு. இப்படி மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு மோசமானவங்களா இருக்கிறாங்களே, நம்ம எல்லாரும் ஒரு மிருகமா ஒரு ஆயுதமா தான் பாக்குறாங்கன்னு குராமா கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச இறக்கமும் போய் ஹேட்ரடோட மொத்த உருவமா மாறி நைன்டெயில்ஸா உருவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆஷிராமா செஞ்சு இந்த டெய்ல் பீஸ்ட்லாம் இப்படி சுதந்திரமா விடுறதால பல மக்கள் அதோட சக்தியை தான் சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜிந்தர்கி அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு ஆஷிராமா செஞ்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேஷனுக்கும் ஒவ்வொரு டெய்ல் பீஸ்ட்டை கொடுத்து ஒவ்வொரு டெய்ல் பீஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜிந்தர்கிஸை உருவாக்குனாங்க. அதுபடியே தன்னோட மனைவியான மீட்டோ உசுமாக்கிய நைன்டெயில்ஸோட முதல் ஜிந்தர்கியா ஆக்கியிருப்பாரு. நைன்டெயில்ஸ் மாதிரியான ஒரு கட்டுக்கணங்காத பவர்ஃபுல் பீஸ்ட்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு அதிபயங்கர சக்கர ஃபோர்ஸ் தேவைப்படும். அதனால தான் உசுமாக்கி யாரை செஞ்ச அவரோட மனைவி உடம்புலையே சீல் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷினோபி வேர்ல்டு வார் நடந்துட்டு சமயம் அப்போ மீட்டோ உசுமாக்கி மாசமா இருந்தாங்க. அவங்களோட டெலிவரி டைம்ல அந்த சீல் கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற நிலைமையில இருந்துச்சு. வேற யாராச்சும் நைன்டெயில்ஸ் ஜிந்தர்கியா இருந்தா கண்டிப்பா சீல் பிரேக் ஆகி நைன்டெயில்ஸ் வெளியே வந்திருக்கும். அவங்க உசுமாக்கிங்கிறதால அவங்களால அந்த சமயத்திலுமே நைன்டெயில்ஸை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. காலம் ஓடி ஆஷிராமா செஞ்சு இறந்து மீட்டோ உசுமாக்கியோட கடைசி காலம் வந்த நேரத்துல தான் நைன்டெயில்ஸ்க்கு அடுத்த ஜிந்தர்கியை தேர்ந்தாங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு உசுமாக்கியா தான் இருக்கணும்னு சொல்லி லேண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஃபுல்ல இருந்த குஷினா உசுமாக்கிங்கிற ஒரு பொண்ணை அடுத்த ஜிந்தர்கியாக லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுபடியே குஷினா மீட்டோ உசுமாக்கியை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற
ஹேட்டன் தான் நைன்டேஸை வெளியே கொண்டு வரும். அதை தடுக்கணும்னா அதை நீ ஓவர் கம் பண்ணணும். அதை நீ ஓவர் கம் பண்ணணும்னா அன்பு செலுத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குஷினா ஒரு பொண்ணு அப்படிங்கிறதால இவருக்கு ஒரு நாள் பிரசவ நாள் வரும். அப்போ நமக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு அப்ப இருந்த ஹொக்காகேயான லார்ட் வில்சன் சொல்டோபிக்கு அந்த சிங் ஜுட்ஸோ சொல்லி கொடுத்துருப்பாங்க மீட்டோ உசுமாக்கி. இப்படி இருக்கிற ஒரு நாள் குஷினா நைன்டேஸோட அடுத்த ஜிங்கிரிக்கி ஆனது தெரிஞ்சு எலக்ட்ரோட் வில்லேஜ் நோக்கி அவளை கடத்திட்டு போறாங்க. அப்போ குஷினாவோட ரெட் ஹேரை போற வழிகள்லாம் பிச்சு போட்டுட்டே போறான். அப்போ அந்த குஷினாவோட கிளாஸ்மேட்டான லீஃப் வில்லேஜை சேர்ந்த மினாட்டோ நமிகாசே அந்த ரெட் ஹேர் போற திசையை பின்பற்றி அதை ஷினோபிஸை அடிச்சு போட்டு குஷினாவை காப்பாத்திடுறான். அதுல இருந்து குஷினாவை பர்சனலா பாதுகாக்கிற பொறுப்பை மினாட்டோவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால மீனோ மினாட்டோவுக்கு அந்த சீன் விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறது தான் இவங்களுக்கு நடுவுல காதல் மலருது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமலே நேசிக்கிறாங்க. மினாட்டோவுக்கும் குஷினாவுக்கும் அப்போ வயசு 15 இருக்கும். குஷினா அப்பதான் புது நைன்டேஸோட இந்திரிக்கி ஆனதால அவளை ஈஸியா நைன்டேஸ் டேக் ஓவர் பண்ணிடும். அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு குஷினாவுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு சீன் குள்ளே இருக்க வச்சாங்க. அந்த சீனை விட்டு வெளியே போனா குஷினாவை ஈஸியா நைன்டேஸ் கண்ட்ரோல் எடுத்துருங்கிற மாதிரி குஷினாவை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. குஷினாவை பாதுகாக்கணும்னு சொல்லி மினாட்டோ ரசிகன் ஒரு புது டிப்ஸோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல தான் குஷினா அந்த சீனை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதனால நைன்டேஸோ குஷினாவை கண்ட்ரோல் எடுத்து மினாட்டோவை பலமா தாக்கியிருப்போம். அவளை பலமா தாக்கியும் மினாட்டோ குஷினாவுக்கு ஒரு சீனிங்க போட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் நைன்டேஸ் விடுற மாதிரி தெரியல. அப்போ மினாட்டோ நான் குஷினாவை லவ் பண்றேன், அதனால அவளை ஈஸியா நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல லவ்வோட பவர் வேலை செஞ்சது. குஷினா அவரோட அடமெண்டின் சீன் செயினை வச்சு நைன்டேஸை சீன் பண்றாங்க. குஷினாவும் மினாட்டோவும் சேர்ந்து நைன்டேஸை சீன் பண்ண பாக்குறாங்க. மினாட்டோ குஷினாவோட உள்ளுணர்வுக்குள்ள பூந்து நைன்டேஸ்க்கு ஒரு ரசிகரை போட்டு ஆஃப் பண்ணிருப்பாரு. இங்க இது எல்லாத்தையும் தாண்டி லவ் தான் நைன்டேஸை சீன் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல எவ்வளவு சீன் போட்டிருந்தாலும் குஷினா மினாட்டோ மேல இருக்கிற அந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணலன்னா நைன்டேஸை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. இதைதான் மீட்டோ உசுமாக்கி குஷினா கிட்ட சொல்லியிருப்பாங்க. லவ் தான் ஹேட்ரட ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நைன்டேஸ் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணிச்சு குஷினாவோட ஹேட்ரட வெளியே கொண்டு வரணும். ஆனா அது எல்லாமே மினாட்டோட அளவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் மினாட்டோவும் குஷினாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட காதலுக்கு சாட்சியா குஷினா கருவிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க எதிர்பார்த்த அந்த நாள் வந்துச்சு. அதான் குஷினாவோட பிரசவ நாள். குஷினாவோட டெலிவரி டைம்ல சீல் வீக் ஆயிடும். எந்த நேரத்திலையும் சீல் மொத்தம் பிரேக் ஆகி நைட்ரேஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி லார்ட் நோக்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும். அக்டோபர் 10 மினாட்டோவும் குஷினாவுக்கும் ஒரு அழகான பையன் பிறந்தான். அவன் தான் நருட்டோ உசுமாக்கி. அப்பதான் அங்க யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு. அந்த மாதனா நருட்டோவை கட்டிக்கிட்டு ஒபிட்டோ அங்க வந்து நருட்டோவை பழைய கைதியை வச்சு குஷினா கிட்ட இருக்கிற நைட்ரேஸை ரிலீஸ் பண்ணி விடுறான். அதை அவரோட ஷெரிகா யூஸ் பண்ணி ஒத்த லீஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அந்த சமயத்துல மினாட்டோ தான் லீஃப் வில்லேஜோட நருட்டோவுக்காக வந்தாரு. அதனால இந்த ஊர் மக்களோட உயிருக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நைட்ரேஸை கண்ட்ரோல் பண்ண ஒபிட்டோவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சீல் போட்டு நைட்ரேஸை அவ கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நைட்ரேஸ் ரொம்ப உக்கிரமாயிருக்கும். அடுத்து மறுபடியும் எங்க நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குஷினாவை கொள்ள பார்க்குது. அப்போ குஷினாவோட சுத்தமா சக்கராவே இல்லை. இதுக்கு கொஞ்சம் சக்கராவை வச்சு அடமெண்டிக் சேயை யூஸ் பண்ணி நைன்டேஸை அவங்களுக்குள்ள இழுத்து சீல் பண்ணிக்க பாக்குறாங்க. எப்படி நம்ம சாதாரண வரோம் நைன்டேஸை நமக்குள்ள சீல் பண்ணிட்டோம்னா அதுவும் சேர்ந்து சேர்த்துரும். இனிமே யாரும் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சீல் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஆனா மினாட்டோ லைஃப் சீல் மூலமா நைன்டேஸோட ஸ்பிரிட்டை இன் யாங்னு ரெண்டு பாதியா பிரிச்சு இன் பாதியை அவருக்குள்ள சீல் பண்ணிக்கிட்டாரு. 8 ட்ரைகிராம் சீல் யூஸ் பண்ணி யாங் பாதியை நருட்டோக்குள்ள சீல் பண்றாரு. அப்படி சீல் பண்ணும்போதுதான் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நருட்டோவை நைன்டேஸ் கொள்ள வரும்போதுதான் குஷினாவும் மினாட்டோவும் குறுக்க வந்து தன் பையனுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்றாங்க. ஒரு வழியா நைன்டேஸோட யாங் பாதியை நருட்டோக்குள்ளேயே சீல் பண்ணிடுறாங்க. இதனால ஆத்திரமான நைன்டேஸ் அதுக்கான நேரம் வர காத்துக்கிட்டே இருந்துச்சு. நருட்டோக்கு குஷினா கிடைச்ச மாதிரி லவ் அண்ட் கேர் எங்கேயுமே கிடைக்கல. அவனுக்குள்ள ஹேட்டன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அதனால சீன்ல கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விழுக ஆரம்பிச்சது. அது மூலமா நைன்டேஸோட சக்கரா நருட்டோவை கண்ட்ரோல்ல எடுத்து சில சேதங்கள்லாம் பண்ணியிருப்போம். ஆனா நருட்டோ கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் அந்த நைன்டேஸோட பவரையே தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்குவோம். அடிப்பட்ட ஈஸியா ஆயிடும். உயிரே போற நேரம் வந்தாலும் கூட நைன்டேஸோட சக்கரா அவனை காப்பாத்திரும். சின்ன வயசுல இருந்து நருட்டோ எல்லாரும் எப்படி கஷ்டப்படுத்துறாங்க, அடிச்சு விரட்டினாங்க, இப்படின்னு எல்லாத்தையுமே நைன்டேஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். இதை வச்சு இவனுக்குள்ள இருக்கிற ஹேட்டனை வெளியே கொண்டு வந்து சீனை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா நருட்டோ அதுக்காக எப்போயுமே யார் மேலேயும் கோவப்பட்டது கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனது கிடையாது.